ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது காளான் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளான், நான் காளான் ஒரு பாக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பால், ஒரு மூடி மட்டும் எடுத்து முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இந்த இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஜீரகம் கொஞ்சம். கடுகு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம். வெங்காயம் அப்படியே முழுசா போட்டிருக்கு பாருங்க, நல்லா வதங்கிருக்கு. அடுத்தது பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்க, எல்லாம் சேர்த்தாச்சு. வெங்காயம் லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதாகட்டும். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு லைட்டா போடுங்க. கல்லுப்பு கொஞ்சமா சேர்க்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, வீட்டு மிளகாத்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு, கரம் மசாலா, இது ரெண்டையும் இந்த டைம்ல நம்ம சேர்க்கிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்ப பாருங்க, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம காளானை சேர்க்கிறோம். காளானை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, ஒரு பாக்கெட் காளான் இப்ப நான் சேர்க்கிறேன். காளான் நல்லா தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. காளான் பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே, இந்த காளான் தண்ணி விட்டுருக்கு இல்லையா, இந்த தண்ணியிலேயே காளானை நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். பாருங்க, இந்த தண்ணியிலேயே வேகட்டும், தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி விட்டுருக்கு கொஞ்சம். இப்போ மூடி போடுறோம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும் நல்லா.
ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் காளான் நல்லா வேகும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இது பண்ணுறோம் இல்லையா, அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு 2 minutes இருக்கட்டும். அகைன் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க காளான் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். நீங்க தேங்காய் பால் சேர்த்தா அந்த க்ரீமியா கன்சிஸ்டன்சி வரும். இந்த க்ரீமியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்க தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடலாம். கொத்தமல்லி தலையை கிள்ளி போடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். காளான் கிரேவி ரெடி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.